ஆண்டி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க ஆண்டி. ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகுது. ஆனால் இதில் வந்து அதில் வந்து டிசேபிள் ஆகிருக்கு. சரி, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு குட் ஃப்ரைடே. இந்த நாளிலே இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் போது சொன்ன 7 வார்த்தைகளை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். 7 வார்த்தைகள் என்பது நம்ம 7 பூக்கள் என்று நம் தலைப்புல கொடுத்திருக்கோம். அது என்னென்ன அந்த 7 பூக்கள் என்பதை இன்றைக்கு சற்று விரிவாக நம்ம பார்க்கலாம். எல்லா விதத்திலுமே ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியாக இருந்து போயிருக்கிறார். எல்லா விதத்திலையும், சகல விதத்துக்கும். நம் வேதத்துல பார்த்தோம்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் நமக்கு முன்மாதிரியாய் போயிருக்கிறார். இந்த சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளும் நமக்கு ஒரு முன்மாதிரியை தான் கொடுக்குது. இந்த முன்மாதிரி என்ன அப்படின்ட்டு சற்று நம்ம பார்க்க போகிறோம். எப்பவுமே ஒரு மனிதன் சாகும்போது என்ன வார்த்தையை கொடுக்கிறாரோ அது ரொம்ப முக்கியமானது. அதுதான் வாக்கு மூலம். மற்ற நேரங்கள்ல பேசுற வார்த்தைகள் எல்லாம் கூட அவ்வளவு முக்கியத்துவம் இருக்காது. நம்ம உலக பிரகாரமாவே மனிதர்கள் சாகும் போது ஒரு வார்த்தையை கொடுக்கறாங்கன்னா அதுதான் மிக முக்கியத்துவமா இருக்கும். அதே மாதிரிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கும் போது அவர் என்னென்ன வார்த்தைகளை கொடுத்தாரோ அது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைகள். அதுதான் அந்த 7 வார்த்தைகள். என்னத்துக்காக சிலுவையில அடிபட்ட? நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நமக்கு ரட்சிப்பு கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அது தேவனுடைய திட்டம். தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்காக அப்படி ஒரு காரியம் நடந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில அடிக்கப்பட்டார் என்று நாம் பார்க்கும்போது அவர் பரிதாபமாக தாங்கொன்னா துயரம் அடையும்படியா அளவுக்கு அவர் சிலுவையின் மரணத்தை சாதாரண மற்றவங்க எல்லாம் கூட அவ்வளவு ஒரு கடினமான ஒரு துன்பத்தில் இல்லாதபடிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தலையில முள்முடி, முதுகெல்லாம் பீக்கப்பட்டு, வாரினால் அடிக்கப்பட்டு, அந்த அடிக்கப்பட்ட அந்த வாரினுடைய எட்ஜெல்லாம் ஒரு கொக்கி மாதிரி இருக்குமா, அப்படி போட்டு அடிச்சா சதைய பிச்சுட்டு வர மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு வாரினால் அடிபட்டு உடம்பு முழுவதும், சரீரம் முழுவதும் காயங்கள், கைகளில் கால்களில் ஆணிகள் கடாவப்பட்டு, சிலுவை மரணம் என்பது அவ்வளவு கொடுமையான மரணமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அனைத்துமே நமக்காக ஏற்றுக்கொண்டார். தேவனுடைய திட்டம் நிறைவேற ஏற்றுக்கொண்டார் என்று அனைவரும் அறிந்ததே. ரத்தம் சிந்துதல் தான் பாவங்களை மன்னிக்கக்கூடிய ரத்தம் தான், அவருடைய பரிசுத்த ரத்தம் தான் அவருடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியது. இப்படி ஒரு ரத்தத்தை சிலுவையில் அவர் சிந்தினார் என்று நாம் இன்றைக்கு அதை குறித்தான தியானத்தை தியானிப்போம். அதை குறித்த வார்த்தைகளை நாம் தியானிப்போம். அவர் அந்த ரத்தம் சிந்தி அவர் இறக்கும் தருவாயில அந்த நேரத்துல வாக்குகள் மூலமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய வார்த்தைகள் தான் இந்த 7 வார்த்தைகள். அதுல முதலாவது வார்த்தையாக லூக்கா 23:34. லூக்கா 23:34. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். மன்னிப்பு பத்தி இந்த வார்த்தை. முதலாவது பூ மன்னிப்பு. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். யாரை குறிச்சு அவர் சொல்றாரு? தன்னை அடித்து, காயப்படுத்தி, துன்பப்படுத்தி சிலுவையில் அறைய வைத்த யூதர்கள், போற்றவர்கள், சிலுவையை சுற்றி நின்ற மனிதர்களின் பாவங்களுக்காக இயேசு பிதாவிடத்தில் மன்னிக்க சொல்லி கேட்பதை பார்க்கிறோம். சாதாரண மக்கள் அல்ல, அவர் சிலுவையில் அறைந்த மக்கள். அவர்களுக்காக
அவர்கள் எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு கடுமையான ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று உணர்ந்து என்று உணர்ந்து அவர்களுக்காக இவர்களை மன்னியும், இவர்களை மன்னியும் பிதாவே என்று அவர்களுக்காக அவங்க கேட்கல மன்னிப்பு, அவங்க கேட்கல, அவங்க கேட்காமையே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு மன்னிப்பு கேட்டு பிதாவின் இடத்தில் கேட்கிறார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அவர்களுக்கு மாத்திரம் அந்த மன்னிப்பு இல்லை, நாம் செய்கிற நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் செய்யும் போது, கர்த்தருக்கு அவர் அவர் ஏற்றுக்கொள்ளாத அந்த காரியங்கள், பிரியமில்லாத பேச்சு, செயல், சிந்தனை, இப்படிப்பட்ட காரியங்களால கூட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அறைந்து கொண்டுதான் இருக்கும், சிலுவையில் அறைந்து கொண்டுதான் நம்மளுடைய செயல்கள்னால. ஆனாலும் ஆண்டவர் அவரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் மன்னிக்கிற தயை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவருக்குள்ள உள்ள இந்த குணம் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாகிய நமக்கு இருக்க வேண்டும் என்று அவர் நமக்கு முன்மாதிரியாக அவர் கடந்து சென்றார் என்று பார்க்கிறோம். மற்றவர்களை மன்னிக்கிற குணம் நம்ம ஒவ்வொருவரிடத்திலும் இருக்க வேண்டும் என்று மன்னிப்பை குறித்து எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில யாரை மன்னிக்கிறார் என்று நாம் பார்த்தோமானால் இது எப்படிப்பட்ட ஒரு மகத்துவமுள்ள செயல் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஆனாலும் அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாகிய நம்மிடத்துல அவர் எதிர்பார்ப்பது நாம் அந்த மன்னிப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் வாழணும் அப்படின்றது நம்மை அவர் எதிர்பார்க்கிறார். ஆக இப்படியாக கஷ்டப்படுத்தின, வேதனைப்படுத்த, துன்பப்படுத்தின மக்களுக்கே அவர் மன்னிக்கிறார் என்பது போது அவருடைய தயவுள்ள குணம் எப்பேற்பட்டது என்று நாம் ஒவ்வொருவருமே உணர்ந்தது. ஆக மன்னிப்பு என்று முதலில் ஒரு வார்த்தையை அவர் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று பிதாவினிடத்தில் கெஞ்சி கதறுகிறார் என்று பார்க்கிறோம். அடுத்த வார்த்தையாக லூக்கா 23:43 இந்த வார்த்தை ரட்சிப்புக்குரிய வார்த்தை. இரண்டாவது ரட்சிப்பு. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். இது எந்த ஒரு சூழ்நிலைனா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தை சிலுவையில 2 கல்லர்களுக்கு மத்தியில அறையப்பட்டு அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது 2 கல்லர்கள் வலப்பக்கம் ஒருவனும் இடப்பக்கம் ஒருவனும் கள்ளத்தனம் பண்ணி பாவம் செய்து அவர்கள் அடிக்கப்பட்டார்கள் சிலுவையில. ஆனால் பாவமே இல்லாத பரிசுத்த தேவன் அவர்கள் நடுவிலே பாவமாக்கப்படுகிறார் என்று பார்க்கிறோம். அந்த ஒரு சூழ்நிலையில ஒரு கள்ளன் இவரை பரிகாசம் பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். இதற்கு முந்தின வசனங்கள்ல நம்ம பார்க்கலாம். ஆனால் இன்னொரு கள்ளன் அவனை பார்த்து அவரை சொல்லாது, நாம் பாவம் செய்தோம், நாம் தண்டிக்கப்படுகிறோம், அவர் ஒரு பாவம் அறியாதவர் என்று அவன் என்ன செய்தான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரும்போது என்னை நினைத்தருளும் அப்படின்னு அவன் அந்த கள்ளன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துகிட்ட இந்த கடைசி நேரம் உயிர் போயிடும், இன்னும் கொஞ்ச நேரத்துல உயிர் போயிடும், ஆனாலும் அந்த நேரத்தை அவன் அந்த காலத்தை பயன்படுத்தி கொண்டான் என்று நம்ம பார்க்கிறோம். அவன் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தல் சொல்றான்னா, எப்படி ஆண்டவரை பத்தி அவர் அறிஞ்சிருப்பான். அந்த கள்ளன் கர்த்தரை பத்தி நன்குவே அறிந்ததுனாலதான் அவர் அவருடைய ராஜ்யத்தை எல்லாம் பத்தி அறிந்திருக்கிறாங்க. அப்போ ராஜ்யம், அவருடைய வருகிற ராஜ்யத்தை குறித்து அறிந்திருக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு தேவ மனிதன் என்பதையும், அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு இல்லது, அது பரலோகத்தில் உள்ளது என்பதையும் அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நன்கு அறிந்தவனாக இருந்தனாலதான் அந்த வார்த்தையை அவன் பயன்படுத்தினான் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த கடைசி நேரத்துல அந்த நேரத்தை அவன் பயன்படுத்தி ஆண்டவரிடத்துல இந்த வார்த்தையை கூறுகிறான் என்று பார்க்கிறோம்.
அப்போ உம்முடைய இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்றாருன்னா, அவன் கடைசி நேரத்துல, அந்த கல்வன் கடைசி நேரத்துல ஆண்டவரை அறிந்த மகனாக இருப்பதனால, அவன் அந்த ஒரு இருதயத்துக்குள்ள ஆண்டவரை பற்றி அறிந்து உணர்ந்து, உங்களுடைய ராஜ்யத்துல என்னை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லும் போதுதான் கர்த்தர் அந்த நேரத்துல என்ன சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். இன்றைக்கு என்னுடனே கூட நீ பரதீசில் இருப்பான். அந்த கல்லனுக்கு சொன்ன அந்த கடைசி நேரம், அந்த கடைசி நேரத்தை அவன் பயன்படுத்தி அவன் ஒரு ரட்சிப்பை பெறக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவன் வந்திருக்கிறான் என்றால் யோசித்து பாருங்கள். அந்த ரட்சிப்பு கடைசி நேரம் கூட கர்த்தர் நமக்காக ரட்சிப்பை கொடுப்பதற்காக அவரிடத்துல மன்றாடி நாம் வரும் பொழுது அவரிடத்துல நாம் ரட்சிப்பை பெற முடியும் என்பதை உணர்த்துவதற்காக கடைசி நேரத்துல கூட அவர் ரட்சிப்பை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இதுவும் நமக்கு ஒரு முன்மாதிரி. எல்லா விஷயத்திலுமே ஆண்டவர் நமக்கு நமக்கு ஒரு முன்மாதிரி கொடுத்திருக்கிறார், முன்மாதிரியாக வாழ்ந்திருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை பின்பற்றி செல்ல வேண்டும் என்று அவர் இந்த வாக்கு மூலமாக கொடுத்த இந்த வார்த்தைகளை இன்றைக்கு நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். நீ என்னுடன் கூட பரதீசில் இருப்பாய் என்ற அந்த நிமிஷத்திலேயே அந்த மனிதனுக்கு அவர் ரட்சிப்பை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆக இப்படியாக அவர் மன்னிக்கிறவராகவும் ரட்சிப்பை கொடுக்கிறவராகவும் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக யோவான் 19ஆம் அதிகாரம் 26 அவரு இந்த வசனத்துல ஒரு பாதுகாப்பு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயும் அருகே நின்ற தமக்கு அன்பா இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். இந்த வார்த்தையின்படி பார்த்தால் இயேசு கிறிஸ்து இறக்கும் தருவாயில கூட தம்முடைய கடமையை சரியாக செய்கிறார் என்று பார்க்கிறோம். இறக்கும் தருவாயில கூட ஒரு மகன் ஒரு தாய்க்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் சரியாக செய்கிறார் என்று நாம் உணர முடிகிறது. அப்போ சுத்தி நின்று அந்த மரியாள் அழுது கொண்டிருக்கிறது. அந்த சீஷன் தனக்கு மிகுந்த அன்பா இருக்கிற சீஷனை திட்டத்தை பார்த்துட்டு அவர் என்ன செய்யறான்னா, அவனிடத்துல தன் தாயை ஒப்புவிக்கிறார். என்னன்னா, நம்ம அப்படியே விட்டுட்டு போயிடுறோம். இப்படியே விட்டுட்டு போனா தன் தாய்க்கு அவர் ஒரு கடமையை செய்ய வேண்டும் என்று சீசனை கூப்பிட்டு அவருக்கு மிக 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 அருகாமையில் இருந்த அவருக்கு பிரியமாய் இருந்த அந்த சீஷன், நாம் பேதத்துல பார்த்து அது யோவான் என்று நாம் உணர முடிகிறது. அந்த சீஷன் இடத்துல தன் தாயை ஒப்புவிக்கிறார், பார்த்து கொள்வதற்காக, பத்திரமாக பார்த்து கொள்வதற்காக. ஏனென்றால் இவருடைய நேரம் முடிந்து சாகும் தருவாயில் இருக்கும் பொழுது அந்த நேரத்தோட அம்மாவுக்கு தன் கடமையை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த வார்த்தையை அவர் உதிக்கிறார். தாயை தனக்கு அன்பா இருந்த சீசன் இடத்துல, அது கூட வேற யாருகிட்டயோ தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்கிற ஆளுகிட்ட கிடையாது, தன்னிடத்துல அன்பா இருந்த சீசனத்துல ஒப்படைக்கிறார். நம்ம பார்க்கிறோம். அந்த பாதுகாப்புக்காக அப்படி அப்படியே அவர் விட்டு செல்லல, அந்த ஒரு காரியத்தை நேர்த்தியாக செய்து முடிக்கிறார் என்பது நாம இந்த வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்கிறோம். அப்படி இன்றைக்கு எத்தனை மனிதர்கள் தன்னுடைய தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுகிறார்கள் என்று தெரியல. அந்த மாதிரி இருக்கிற கனம் பண்ணாத பிள்ளைகளுக்கு கூட இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. சாகும் தருவாயில கூட தன் தாயை தன்னுக்கு நமக்கு மிகுந்த அன்பு நிறைந்த அந்த சீஷன் இடத்துல அவர் ஒப்படைத்து சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த சாகும் தருவாயில அந்த செய்த வேலையை கூட அவ்வளவு நேர்த்தியாய் நமக்கு அவர் முன்மாதிரியாக காட்டி கொடுத்து போகிறார். தாயும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும் என்று. அப்ப அந்த தாய் இன்றைக்கு எத்தனையோ இடங்கள்ல தாயை கவனிக்காமல் எத்தனையோ மக்கள் அந்த தாயினுடைய பரிதாப நிலையை காட்டுறாங்க. எப்படின்னா, விட்டு சென்ற பிள்ளைகள்னால, கவனிக்க முடியாத அந்த பிள்ளைகள்னால
தாயெல்லாம் இன்றைக்கு தவிக்க விட்டுட்டு எத்தனையோ பிள்ளைகள் அப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ அனாதி இல்லங்களிலே தாய்மார்கள் ஒப்படைக்கப்பட்டு இன்றைக்கு அநேக இடத்துல அனாதி இல்லங்கள், ஆதரவற்றோர் இல்லங்கள் எல்லாம் இருப்பதற்கு காரணம் தன்னுடைய வேலையை சரியாக செய்யாத பிள்ளைகள். அப்படி இல்லாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக இந்த ஒரு பாதுகாப்பு, தன் தாய்க்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்து செல்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம அறிந்து, மக்களாகிய நாம் அறிந்து, அவர் நமக்கு முன்மாதிரியாய் விட்டு போனது போல நாமும் அந்த காரியத்தை தாயும் இந்த வசனத்தின்படி தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும், தாயின் தகப்பனை நேசிக்கணும். அவர்கள் இறுதி வரை, அவர்களுடைய முடிவு பரியந்தம் அவர்களை நேசித்து அவர்களை அரவணைக்க வேண்டும், அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியாக விட்டு செல்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக 4வது வார்த்தை பரிதவிப்பு. மார்க் 15:34, மார்க் 15:34. இப்படியே மத்தேயிலும் ஒரு வார்த்தை இருக்கிறது. இருந்தாலும் நம்ம ஒரு வார்த்தையை நாம் இப்பொழுது தியானிக்கலாம். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. பாருங்க, இது ஒரு பரிதவிப்பான சூழ்நிலை. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். எப்பொழுதுமே ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து பிதாவும் பிதாவை சொல்லும் போது பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம், பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று எப்பொழுது சொல்லுவார். அவர் இந்த உலகத்துக்கு வந்து பிதாவின் சித்தத்தை மாத்திரமே நிறைவேற்றுவதற்காகவே இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட தேவகுமாரன். தேவன் உலக மக்களின் பாவங்களை சுமப்பதற்காக, பாவங்களை போக்குவதற்காக, பாவங்களை மன்னிப்பதற்காக என்ன திட்டம் தேவன் வைத்தாரோ அந்த திட்டம் நிறைவேறுவதற்காகத்தான் அவருடைய குமாரனை, ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு மனிதர்களுக்காக அனுப்பினார். அப்படி அனுப்பும் போதுதான் இப்படிப்பட்ட சூழ்நிலை, இந்த சிலுவையை சந்திக்க வேண்டிய அந்த சூழ்நிலையில தான் ஒரு கதறல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதற்கு முன்னாக சொன்ன இந்த 3 வார்த்தைகள் போது கூட அப்படியான ஒரு கதறலை தெரிவிக்கவில்லை. ஆனால் இப்பொழுது அவர் கதறி கூப்பிட்டார் என்று நாம் இந்த வேதத்துல என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கதறி கூப்பிட்டார் என்று இந்த வசனத்துல பார்க்கிறோம். ஏன்னா அனைத்து பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அனைத்து பாவங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். தன்மேல் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நேரத்துல அவர் பாவமாகிறார். அவர் பாவமாகிற அந்த நேரம் பிதா சுத்த கண்ணன், சுத்த கண்ணன் அந்த பாவத்தை பாராதிருப்பதனால் தன் முகத்தை திருப்பிக் கொள்ளுகிறார். அந்த நேரத்துல பிதாவின் தொடர்பு அற்ற நிலையில இயேசு வெகுவாக கதறி இருக்கிறார். ஏன்னா பிதா தன்னோடு இருந்தா எல்லா விதத்திலையும் தனக்கு பலம் என்று இருக்கிற அந்த சூழ்நிலையில அவங்க பிதாவோட முகம் மறைக்கப்படும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இந்த ஒரு கதறலை கதறுகிறார் என்று பார்க்கிறோம். அப்போ அப்படி பார்க்கும்போது அவருடைய பிதாவோடு பிரியாமல் இருந்த தேவகுமாரன் இப்பொழுது பிரியும் போது அதை தாங்க முடியாத பிரிவாக பார்க்கிறார். அப்படி பார்த்தால் தன் தேவனுடைய திட்டம் நிறைவேறும். இயேசு சிலுவையில ரத்தம் சிந்த வேண்டும் என்ற இந்த திட்டம் ஒருவேளை பிதா அவருடைய மறைக்காமல் இருந்தால் அவருடைய திட்டம் நிறைவேறாது. தன் முகத்தை மறைக்காமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கொஞ்சம் பரிதாபப்பட்டார்னா அவருடைய சித்தம் நிறைவேறாது. அந்த சித்தம் நிறைவேற வேண்டும் என்றால் ரத்தம் சிந்தித்தான் ஆகணும். சிலுவையில ஜீவனை விட்டு அந்த ரத்தத்தை விசுவாசிக்கிற மக்கள் உயிர் படையணும், ரட்சிப்படையணும், கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறணும். அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காக, அந்த திட்டம் நிறைவேறுவதற்காகத்தான் பிதா தன் முகத்தை மறைத்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம்.
அந்த முகம் மற்ற இத்தனை அடி, இத்தனை வாரினால் அடிப்பது, ஆணிகளால் கடவப்பட்டது கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பொறுத்து கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆனால் பிதாவின் முகம் மறைக்கப்படும் போது அவர் கதறுகிறார் என்று நாம் வேதத்துல பார்க்கிறோம். அந்த பிதாவை பிரிகிற அந்த பிரிவு அப்படி ஒரு கதறலை ஏற்படுத்துகிறது. அந்த கதறல், இயேசுவின் கதறல் எவ்வளவுதான் அந்த கதறினாலும் பிதா தன்னை மறைத்துக் கொள்கிறார். ஏனால் அவருடைய திட்டம் கட்டாயம் நிறைவேற வேண்டும் என்று. எப்படின்னா, ஒரு குழந்தை பெற்றெடுக்கிற தாய் பெற்றெடுக்கிற நேரத்துல குழந்தை வெளிவந்து இந்த குழந்தை என்ன செய்யணும்? தாயிலிருந்து பிரிக்கப்படணும். அதை பிரிக்கப்பட வேண்டும் என்றால் அதனுடைய தொப்புள் கொடி வெட்டப்பட வேண்டும். அந்த தொப்புள் கொடி வெட்டாமல் அந்த தாய், ஐயோ என் குழந்தையை நீங்கள் என்னிடத்திலிருந்து பிரிக்காதீர்கள், 10 மாதம் என் வயிற்றில் நான் சுமந்தேனே, என்னிடத்திலிருந்து பிரிக்காதீர்கள் என்று சொன்னால் என்னவாகும்? குழந்தைக்கு தாய்க்கு சேய்க்கு என்ன ஆகும்? இறக்க நேரிடும். அப்போ அந்த தொப்புள் கொடியை வெட்டுவதற்கு அனுமதித்தால்தான் அந்த தாயும் சேயும் நன்றாக இருக்க முடியும். புதிய உறவு வரும், புதிய தலைமுறை வரும். அந்த ஒரு தொப்புள் கொடியை வெட்டுகிற அந்த ஒரு ஐக்கியம்தான் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முகத்துக்கு பிதாவின் முகம் மறைக்கப்படுகிறது. அப்படி மறைக்கும் பொழுதுதான் இந்த திட்டம் நிறைவேறுகிறது. ரட்சிப்பு என்ற திட்டம், மக்களுக்கு கொடுக்கிற ரட்சிக்கக்கூடிய திட்டம் நிறைவேறுகிறது என்று பார்க்க முடிகிறது. அடுத்ததாக யோவான் 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, அது ஒரு தவிப்பு. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க தாகமாயிருக்கிறேன் என்றார். பாருங்க, தாகமாயிருக்கிறேன் என்றார். தாகம் உண்டாவதை பற்றி நாம் பார்க்கிறோம் என்றால், அவள் முந்தின நாளிலிருந்து, சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தின நாளிலிருந்து இயேசு அதிகதிகமாக வேதனைக்குரிய காரியங்கள்ல அவரை ஈடுபடுத்துகிறார்கள். வேதனைக்குரிய, அவரை அடிப்பதும் கொட்டுவதும் வாரி துப்புவதும் வாரினால் அடிப்பதும் இப்படியாக செய்து முடித்துவிட்டு சிலுவையில தலையில முள்முடி குத்துகிற, தலை முழுவதும் குத்தப்படுகிற கடுமையான ஒரு முள் முடியை வைத்து அடிக்கிறார்கள். அதற்கு முன்பே வாரினால் அடித்தார்கள். பிறகு இப்பொழுது சிலுவையிலே வைத்து கைகளையும் கால்களையும் ஆணிகளால் கடாவும் போது ரத்தமெல்லாம் உடம்பிலிருந்து வெளியே வருகிறது. ரத்தம் இருந்தாதான் அந்த ஜீவன் இருக்கும். ஆனா ரத்தமெல்லாம் வெளியே வரும் பொழுது, அந்த ஜீவன் போகும் பொழுது உடம்புல, சரீரத்துல தாகம் ஏற்படும். அது அனைவருக்கும் அந்த சாகிற நேரத்துல தண்ணி கொடுப்பாங்கன்னு நம்ம பார்த்திருக்கிறோம். அது அதே போல இந்த மாதிரி தாகமா இருக்க, ரத்தம் முழுக்க வெளியே வந்துருச்சு. ஆண்டவர் அந்த சிலுவையினுடைய ஒரு பயங்கர பரிதாபமான அந்த சூழ்நிலையை தள்ளப்படும் பொழுது அவர் தாகத்துக்கு தண்ணீர் ரொம்ப அதிகமாக அவர் அதை தாகமாக ஃபீல் பண்ணதுனால நான் தாகமா இருக்கிறேன் என்று அவர் கேட்கிறார். அப்போ கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னது சரீர தாகம் மாத்திரமல்ல, ஆத்ம தாகத்தையும் அவர் நமக்கு சொல்லி செல்கிறார். ஆத்ம தாகத்தினாலதான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். ஐயோ, ஆத்மாக்கள் எல்லாம் கெட்டு போகக்கூடாது, நரகத்துக்கு போகக்கூடாது என்ற காரணத்தினால்தான், அந்த ஆத்ம தாகத்தைக்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். மக்கள் எல்லாம் ரட்சிப்பை பெறணும், மக்கள் எல்லாம் நரகத்துக்கு போகாதபடி பரலோகத்துக்கு வரணும், நித்திய ஜீவனை பெறணும் என்பதற்காக என்ற ஆத்ம தாகத்தால் தான் இந்த உலகத்துல அவர் மனிதனாக பிறந்து நற்செய்தியை, பரலோகத்துக்குரிய காரியத்தை, பரலோக ராஜ்யத்தை குறித்த காரியத்தை இந்த உலகத்துக்கு அறிவித்துக் கொண்டு அவர் வந்தார். அதுலதான் அவர் என்ன செய்தார் என்றால், அப்படி ரட்சிப்பை குறித்தும்
நித்திய ஜீவனை குறித்தும் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார், தேவனால் அனுப்பப்பட்டார். அப்படி அனுப்பப்பட்ட நேரத்திலே இந்த நடந்த சம்பவம் தான், இந்த சிலுவையில் அறையப்பட்ட சம்பவத்துல தான் தாகமாய் இருக்கிறேன், தவிக்கிறார். ஏன்னா ரத்தமெல்லாம் வெளியும் போது தாகம், அளவில்லாத தாகம். இது சரீர தாகம். அடுத்ததாக ஆத்ம தாகத்திலையும் அப்படியாக மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும், தேவனை அறிகிற அறிவை பெறணும், அவர்கள் எல்லோரும் நித்திய ஜீவனை பெறணும். தேவனுடைய சித்தம், ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல, கெட்டு நரகத்துக்கு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. எல்லா மனிதர்களும் பரலோகத்துக்கு வரணும், நித்திய ஜீவனை பெறணும் என்பதே தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. அந்த திட்டத்தை நிறைவேற்றும் போது நடக்கிற காரியங்கள் தான் இவைகள் எல்லாம். ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆத்ம தாகத்தோடும் இருந்து வேலையை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய ஆத்ம தாகத்துக்கு நாம அல்ல, நாம் எல்லோருமே அவரை அறிந்த பிள்ளைகளாக, உணர்ந்த பிள்ளைகளாக, நமக்காக அவர் சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி பாடுபட்டு நமக்கு ரட்சிப்பை கொடுக்க இருக்கிறார் என்ற நாமும் அந்த ஆத்ம தாகத்தோடு நமக்கு கொடுத்த அந்த கடமையை, அவர் நமக்கு முன்மாதிரியாய் வைத்து போன அந்த கடமையை, மனிதர்களை ரட்சிப்புக்குள் நடத்துகிற அந்த கடமையை நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அப்படியாக இருக்கும் பொழுதுதான் அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று தன்னுடைய உள்ளான ஒரு உணர்வில அவர் பட்ட பாடை நமக்கு வாக்கு மூலமான அந்த வார்த்தை, என்ன வார்த்தை அந்த வாக்கு மூலமாக வந்ததோ, அந்த சிலுவையில் தொங்கும் போது வந்த அந்த வார்த்தைகள் எல்லாம் இப்படியாக ஒரு வாக்கு மூலமாக ஒரு பதிவாகி கொண்டிருக்கிறது. அந்த தாகம், அவருக்கு இருந்த ஆத்ம தாகம் நமக்கும் வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த ஆத்ம தாகத்தோடு அழிந்து போற ஆத்மாக்களுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல பிரார்த்தித்து, ஆண்டவர் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் ஆண்டவர் சந்திக்க வேண்டும் என்று நாம் கர்த்தரிடத்துல நாம் எப்பொழுதும் அந்த ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த ஆத்ம தாகத்தை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நம்மளை அப்படியாக அவருடைய சித்தம் என்னவோ அதை நிறைவேற்ற கர்த்தர் நம்மை பயன்படுத்த இருக்கிறார். அதை நாம் அறிந்து உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அடுத்ததாக யோவான் 19:30 முடிந்தது, முடிப்பு. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தன் தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இறந்து விட்டவர்களுக்கு அல்லது இறக்கும் நேரத்துல அவர்களுக்கு இருக்கிற வேதனை, துக்கம், அவமானம், பிரச்சனைகள், நோய் எதுவாக இருந்தாலும் அவை எல்லாவற்றுக்கும் முடிவு வந்துவிடும். இறக்கும் போது பாருங்க, ஒரு மனிதன் இறக்கும் போது கூட இந்த சகல பயங்கர வியாதினால பல மாதங்களாக, பல வருடங்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மனிதர்கள் அந்த இறக்கும் போது அந்த கஷ்டமெல்லாம் நீங்கி முடிஞ்சிடும். அதோட அந்த காரியம், அவர்களுக்குரிய காரியம் முடிஞ்சிடும். ஏன்னா அதற்கப்புறம் இந்த பூமியில அந்த கஷ்டத்தை அவங்க தாங்க வேண்டும் என்று. அதேதான் எல்லா வருத்தம், வேதனை, எத்தனையோ அவமானங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் மனிதருக்கு நேரிடும் போது அந்த இறக்கும் தருவாயில இவை எல்லாமே முடிந்து போயிடும். அப்போ அதே போலதான் அவர் இந்த இறக்கும் தருவாயில அவர் முடிந்தது என்று சொல்லி தான் எந்த நோக்கத்துக்கு இந்த உலகத்துக்கு வந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறி விட்டது. அந்த நோக்கத்தை நாம் சரியாக செய்து முடித்து விட்டோம். பிதா அனுப்பின வேலையை நாம் சரியாக செய்து முடித்து விட்டோம் என்று அவர் முடிந்தது என்று வார்த்தையை சொல்லுகிறார். ஏன்னா ரட்சிப்பின் நோக்கம் நிறைவேறிற்று. இனி அடுத்ததாக நடக்க போகிறது, பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் தான் அதை செயல்படுத்த வேண்டும் என்று அவர் வரைக்கும் என்ன பிதா அனுப்பினாரோ அந்த வேலைகளை அவர் முடித்து விட்டார் என்று உணர்ந்துதான் முடிந்தது என்ற வார்த்தையை அவர் சொல்லுகிறார். அப்போ எப்படி ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓடுகிறவன் அப்படியே மூச்சை பிடிச்சிட்டு அப்படி வேகமா ஓடி, கண்ணை மூடி ஓடி வந்து அவனுடைய லக்கு அடையும் போது அப்படியே
அவன் விழுந்து விடுகிறான். அவன் விழும்போது இந்த அவன் ஜெயிக்கும் போது அந்த விழுந்து விட்டுட்டான். அவன் வேகமா ஓடி வந்து விழுந்துட்டான். ஏன்னா அந்த ஓடி வரும்போது அவ்வளவு ஒரு வேகம் இருந்தது. ஆனால் அந்த முடிவு நேரத்துல அவன் ஓடி வந்து விழுந்த பிறகு அவன் கையில ஒரு பரிசு, அவன் செய்த காரியத்துக்கு பரிசு கிடைக்கும் பொழுது அவன் அந்த ஓடி வந்த அந்த களைப்பு, அந்த ஒரு கஷ்டம் அவனுக்கு அந்த நேரத்துல முடிந்து விடுகிறது. அடுத்ததாக சந்தோஷம் கிடைக்கிறது என்று பார்க்கிறோம். அதே போலத்தான் பரிசுத்த தேவன் முடிந்தது என்று, தன் திட்டமெல்லாம் முடிந்தது என்று அந்த வார்த்தையை உதிர்க்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ தீமோத்தேயு 4:7-8 பவுல் சொல்றாரு. 1 தீமோத்தேயு 4:7-8 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் இப்படியாக தன் ஓட்டத்தை முடித்ததை பற்றி அவர் கூறுகிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக பவுல் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார் என்று பார்க்கிறோம். எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஓட்டத்தை, தன்னுடைய வாழ்க்கையும் அந்த 33 வருடம் வாழ்க்கையில எதை நிலைநாட்ட வேண்டுமோ, எதை செய்து முடிக்க வேண்டுமோ அதை செய்து முடித்து விட்டேன் என்று ஒரு எண்ணத்துல முடிந்தது என்ற வார்த்தையை அவர் சிலுவையில மொழிகிறார் என்று பார்க்கிறோம். அப்போ நாமும் அதே போலதான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று பவுல் சொன்னது போல நாமும் ஒவ்வொருவருமே நல்ல வாழ்க்கை வாழ்ந்தோம், நாம் ஓட்டத்தை முடித்தோம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு செயல்கள் நம்ம செய்தது நம்ம ஒரு சாட்டிஸ்பேக்ஷனா நம்மளோட வாழ்க்கை வாழ்வு. இன்றைக்கு நம்மளுடைய ஜீவன் போனாலும் நம்ம வாழ்ந்த வரைக்கும் நல்ல போராட்டத்தை போராடி நல்ல வாழ்க்கை வாழ்ந்தோம் என்ற, நல்ல வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்தோம் என்ற அந்த ஒரு சிந்தனையோடு தான் நாம் ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா நம்மளுடைய ஜீவன் எப்போ ஆண்டவரிடத்துல போகும் என்று தெரியாது. அதனால ஒவ்வொரு நாளுமே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து ஆண்டவரோடு நம்ம ஐக்கியமாகி நாம் ஜீவிக்கும் பொழுது நாம் முடியும் நம்மளுடைய ஜீவன் முடியும் போது சகலத்தையும் அந்த நாள் வரைக்கும் என்ன முடிய வேண்டி இருந்ததோ அதையே நாம் முடித்து விட்டோம் என்ற ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடான வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். எப்படி பவுல் அவருடைய நாட்கள்ல கர்த்தர் தேர்ந்தெடுத்த நாளிலிருந்து அவர் இறக்கும் தருவாய் வரைக்கும் ஆண்டவருக்காக அதிகமாக ஊழியம் செய்தாரோ, அதே போல நம் ஜீவன் உள்ள வரைக்கும் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தேன்னு அவர் சொன்னது போல நம்முடைய ஜீவன் இருக்கும் வரைக்கும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்து நம்முடைய ஜீவன் முடியும் வரை அதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றுவோம். அடுத்தது கடைசியாக லூக்கா 23:44-46 ஒப்படைப்பு. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். பாருங்க, இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். பினிஷிங் அவ்வளவு கரெக்டா பண்றாரு பாருங்க. என் மகா சத்தமாய், அது கூட சாதாரணமா சொல்ல என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் என்று அந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம். அப்போ ஒப்படைப்பு, எதை ஒப்படைக்கணும்? ஆண்டவர் எதை இந்த உலகத்துக்கு அனுப்பினார்? பிதா எதை இந்த உலகத்துக்கு அனுப்பினார்? ஜீவனோடு தன்னுடைய குமாரனை அனுப்பினார். அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. அப்போ அவர் அந்த அனுப்பப்பட்டு அந்த வேலைகளை எல்லாம் அவர் செய்து முடித்து அவர் என்ன செய்யணும்? அந்த ஜீவனை யார்கிட்ட ஒப்படைக்கணும்? தன்னை அனுப்பின பிதாவிடத்தில் ஒப்படைக்கணும். எப்படி ஒரு வேலை செய்வதற்கு ஒரு டூல்ஸை வாங்கிட்டு வந்த ஒரு மனிதன், அந்த பொருளை வாங்கிட்டு வந்தவன் தன்னுடைய வேலையெல்லாம் முடிந்த உடனே
அவன் அந்த பொருளை கொண்டு போய் யாரிடத்தில் அவன் அந்த பொருளை பெற்றுக்கொண்டானோ அந்த வேலை முடிந்தவுடனே அந்த பொருளை அவன் போய் திருப்பி கொடுத்து விடுவான். இது திருப்பி கொடுத்துடணும், அதான் நியாயம். அப்ப திருப்பி கொடுத்துருவான். அந்த மாதிரிதான் பிதா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ஆவியை 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 ஆண்டவர் அவருடைய மகனாக, ஒரு ஜீவனுள்ள ஒரு மனிதனாக இந்த உலகத்துக்கு அனுப்பின அந்த ஆவியை பிதாவிடத்துல கடைசி நேரத்துல ரட்சிப்பின் நோக்கம் நிறைவேறுவதற்காக அனுப்பப்பட்ட அந்த ஆவியை அவர் சிலுவையிலே நிறைவேற்றி தன்னுடைய ஆவியை பிதாவின் இடத்துல ஒப்படைக்கிறார்னு பாக்குறோம். அப்போ ஒரு காரியத்தை நாம் செய்து முடிக்கும் பொழுது அது யார் இடத்தில் நாம் பெற்றுக்கொண்டோமோ அதை நாம் சரியாக ஒப்படைக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தை யார் இடத்தில் பெற்றோமோ அதை சரியாக ஒப்படைக்க வேண்டும் என்று நம் உலக பிரகாரமாகவும் அறிந்து கொள்ளலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுத்து நம்மளை ஜீவனோடு நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய முடிவு நம்முடைய ஆவியை அவர் கையில ஒப்படைக்க, சாட்டிஸ்ஃபைடா வாழ்ந்து அவர் கையில ஒப்படைக்கணும். கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்து அவர் கையில நம் ஜீவனை ஒப்படைக்க வேண்டும் என்று அவர் இந்த வார்த்தையை சொல்றார். இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவி அப்படியே விட்டல. அந்த பினிஷிங் அவ்வளவு கரெக்டா அவர் செய்யறாரு. அந்த காரியம் எல்லாவற்றையும் அவர் என்னென்ன வேலைகளை கர்த்தராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா கொடுத்து அனுப்பி இந்த உலகத்துல போய் செய்யன்னு சொன்னாரோ அந்த காரியங்களெல்லாம் அவர் நிறைவேற்றி விட்டு அந்த ஆவியை கூட அவர் சும்மா விடல. அவர் பிதாவிடத்துல ஒரு வாயின் வார்த்தையால் அதை சொல்றாரு. நான் என்னுடைய ஆவியை உடைய கைகளிலே ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு அந்த பினிஷிங் அவ்வளவு கரெக்டா முடிச்சுட்டு ஆண்டவர் சிலுவையில சகலத்தையும் முடிந்தது என்று சொல்லி ஜீவனை விட்டார் என்று பார்க்கிறோம். இது எல்லாமே இந்த 7 வார்த்தைகளுமே ஒரு வாக்கு மூலம்தான். இந்த வாக்கு மூலம் என்பது மிக மிக முக்கியமானது என்று எல்லாத்துக்கும் தெரியும். சோ இதெல்லாமே அவர் நமக்கு முன்மாதிரியாய் வைத்து சென்ற அந்த ஒரு காரியங்கள் அனைத்தையுமே மனிதர்களாகிய நாம், அவருடைய பிள்ளைகளாகிய நாம், அந்த கர்த்தர் நமக்கு முன்மொழிந்து போன அந்த வார்த்தைகள் மூலம் வார்த்தைகளை பின்பற்றி நாமும் அவரை போல ஜீவித்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து வெற்றியுள்ள வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றி நாம் ஆண்டவரோடு ஐக்கியமாவோம். இதுதான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது. இதுதான் அவர் சிலுவையிலே மொழிந்த 7 பூக்கள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.